இங்கும் அங்கும் நகராமல் ஒரே இடத்தில் மையம் கொண்ட புயல். 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த புயல் தற்போது நகராமல் ஒரே இடத்தில் நீடிக்க காரணம் என்ன? 12 மணி நேரத்தில் நடக்கப் போவது என்ன? புதுச்சேரியிலிருந்து 410 கிலோமீட்டர் தென்கிழக்கில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பரவலா பெஞ்சுகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வங்கக்கடல்ல உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமா வலுப்பெற்றிருக்கு. இதை தொடர்ந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுவடைந்து இலங்கை மற்றும் டெல்டா கடலோர பகுதிகளை ஒட்டி நிலை கொண்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலா மாறக்கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்ட நிலையில நகரும் வேகம் குறைந்ததுனால புயலா உருவாவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கு. மழையோட தாக்கம் குறைஞ்சிருக்கு. இந்த சூழல்ல வங்கக்கடல்ல உருவான தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரமா நகராம ஒரே இடத்துல நீடிச்சிருக்கு. 30ஆம் தேதி இந்த புயலானது கரையை கடக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப இருக்க நிலவரப்படி இலங்கையோட திருகோணமலைக்கு கிழக்கு வடகிழக்குல 100 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்துக்கு தென்கிழக்கே 320 கிலோமீட்டர் தூரத்திலையும், புதுச்சேரி தென்கிழக்கே 410 கிலோமீட்டர் தூரத்திலையும், சென்னை தென்கிழக்கே 490 கிலோமீட்டர் தூரத்திலையும் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கு.